சென்னையில் இளம்பெண் நித்யஸ்ரீயை கொலை செய்தது ஏன் என கைதான மருத்துவர் சந்தோஷ்குமார் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்காங்க. சென்னை கொடுங்கூர் பகுதியில வசித்து வந்த நித்யஸ்ரீ என்ற 26 வயது பெண் நேற்று முன்தினம் மர்மமான முறையில சடலமாக வீட்டிலிருந்து மீட்கப்பட்டார். அவரை பிரேத பரிசோதனை மேற்கொண்டதுல மதுவில் விஷம் போன்ற ஒரு பொருள் கலந்து கொடுத்து அவர் இறந்திருப்பது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவரது செல்போன்களை ஆய்வு செய்த போது அவர் ஐடி நிறுவனத்துல பணிபுரிந்து வந்ததாக ஏற்கனவே கூறப்பட்ட நிலையில அவர் ஐடி ஊழியராக பணிபுரியவில்லை என்றும் வீடியோ கால் மூலமாக பல்வேறு நபர்களுடைய தொடர்பு கொண்டு பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டதும் அது தொடர்பான வீடியோ பதிவுகளும் கிடைக்கப்பட்டதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் மதுவில் மாத்திரைகள், அதாவது விஷம் போன்ற மாத்திரைகள் கலந்து கொடுக்கப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்திய போதுதான் இந்த சந்தோஷ் என்ற நபரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டதுல அவர் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டு விசாரணையில தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வோட்காவில் மாத்திரைகளை கலந்து கொடுத்தும் அதே போல மயக்கமுன்ற நிலைக்கு சென்ற அவரை தலையினில் வைத்து அழுத்தி கொலை செய்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு நண்பரின் திருமணத்தில் நித்யஸ்ரீயை முதலில் பார்த்ததும் காதல் வயப்பட்டதாகவும் அவரது தொலைபேசி எண்ணை வாங்கி கொண்டு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக பேசி நெருக்கமாகி பின்னர் சில மாதங்கள் லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்ததாகவும், அதே நேரத்தில் நித்யஸ்ரீ வேறொரு நபருடன் பழக்கம் ஏற்பட்ட போது இது தொடர்பாக இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு காவல் நிலையம் வரை சென்ற போது காவல் நிலையத்தில் தன்னை அவமானப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டு அந்த நபரோடு தான் செல்வதாக காவல் நிலையத்திலே தெரிவித்துவிட்டு அவர் சென்றதாகவும், ஆனால் சில நாட்களிலே மீண்டும் தொடர்பு கொண்டு உன்னை மறக்க முடியவில்லை, அதனால அந்த நபரை விட்டுவிட்டு உன்னுடனே தொடர்ந்து நான் இருக்க விரும்புகிறேன் என்று கூறியதாகவும் அதன் தொடர்ச்சியாக தானும் பேசி வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்துல நித்யஸ்ரீயின் நடவடிக்கைகள் கண்டு தான் விளைய முயன்ற போதும் தன்னை விடாமல் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு தொடர்ந்து துன்புறுத்தியதாகவும், அது மட்டும் இல்லாமல் தனது சம்பளம் நாட்களில் மருத்துவராக பணிபுரியக்கூடிய என்னுடைய மருத்துவமனைக்கு ஆழ்ந்திருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு நேரடியாக சம்பள நாட்களில் மிரட்டி தன்னுடைய புகைப்படங்கள், தன்னோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்களை தனது குடும்பத்தார் மற்றும் உறவினர்களுக்கு அனுப்பிவிடுவதாகவும் சமூக வலைதளங்களில் பரப்பிவிடுவதாகவும் கூறி மிரட்டி பெருமளவு பணத்தை அவர் பறித்து சென்றதும் விசாரணையில தெரிவித்திருக்கிறார். இது போன்று 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணத்தை வாங்கியிருப்பதும் அதே போல சிறிது நகைகளை வாங்கியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதேமாதிரி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த அவர் தன்னை திருமணம் செய்யுமாறு கட்டாயப்படுத்தி உன்னை விடமாட்டேன் என்றும், வேறு ஒரு திருமணம் நடைபெற்றால் கூட அந்த திருமணத்தின் போது உன்னை மிரட்டி இது போன்று உன்னை என்னோடு சேருவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடும் என்று நித்யஸ்ரீ தொடர்ந்து கூறி வந்ததனால அவரது கதையை முடிக்க திட்டமிட்டதாகவும், அது போலதான் அவரோடு ஆசையாக பேசி உன்னோடு மீண்டும் ஒரு நாள் இருக்க வேண்டும் என்று கூறி கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நித்யஸ்ரீயோடு ஒன்றாக இருந்ததாகவும், அப்பொழுது மதுவில் வோட்காவில் மாத்திரைகள் 2 மாத்திரைகளை, ஒன்று அலர்ஜி மாத்திரை என்றும் அதே போல வலி நிவாரணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மற்றொரு மாத்திரைகள் 2 மாத்திரைகளும் 5 மாத்திரைகள் என 10 மாத்திரைகளை கலந்து கொடுத்து நித்யஸ்ரீ மயக்கமுற நிலைக்கு செல்வதற்கு முன்பாக அவருக்கு மசாஜ் செய்ய வேண்டும் என்று நித்யஸ்ரீ கேட்டதாகவும், அவரை பொறுக்க வைத்து அவருக்கு மசாஜ் செய்வதோடு பேசிக் கொண்டிருந்த போதும் உன்னை விட மாட்டேன், எனக்கு நீ தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நித்யஸ்ரீ மீண்டும் கூறியதனால அவரை தலையணையில் வைத்து அழுத்தி கொலை செய்து விட்டதாகவும் அவர் வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். முதலில் போலீசார் தன்னை அடையாளம் காணாமல் இருப்பதற்காக, தான் இழந்த பணத்தை எடுப்பதற்காக நித்யஸ்ரீயின் கையை வைத்து லாக்கரை திறந்து அதிலிருந்து நகைகளை எடுத்து சென்று விட்டதாகவும், அதனை கட்டப்பையில் வைத்து தனது வீட்டின் அருகே கூடிய முஜிபர் என்ற நபரிடம் ஒப்படைத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் முஜிபரையும் காவல் நிலையம் அழைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவரிடமிருந்த 20 நகைகளையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக காவல்துறையினர் நித்யஸ்ரீயுடன் கடைசியாக பேசிய நபர் இந்த மருத்துவர் சந்தோஷ் தான் என்பதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போது தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அவர் கூறியதாகவும், ஆனால் அவரது நடவடிக்கை பிடிக்காமல் தான் விலகிவிட்டதாகவும், தன்னையும் மற்றவர் போல நித்யஸ்ரீ ஏமாற்றியதால் அவரிடம் விலகி இருப்பதாகவும் கூறி சமாளித்து விட்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார். ஆனால் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போதுதான் சந்தோஷ் அந்த கொலை நடந்த அன்று அங்கு வந்தபோது சென்ற தெரிய வந்ததை அடுத்து சந்தோஷை மீண்டும் காவல் நிலையம் அழைத்து தங்கள் பாணியில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போதுதான் சந்தோஷ் இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதும் வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முஜிபரிடம் விசாரணைகள் நடத்தி அவர் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பு இல்லை என்றும், இவருக்கு இந்த கொலை சம்பவம் நடைபெற்றது குறித்து தெரிகிறதா என்பது கோணத்தில் விசாரணைகள் நடத்தி அவர் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷிடம்
தற்போது தொடர் விசாரணை நடைபெற்று அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தோஷ் போலவே பாலமுருகன் உள்ளிட்ட சிலரையும் நித்யஸ்ரீ ஏமாற்றிய போதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நித்யஸ்ரீயை கொலை செய்த வழக்குல சந்தோஷ் கைது செய்யப்பட்டு அவரிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு